This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி கர்நாடக மாநிலம் தவிர்த்து அனைத்து இடங்களிலும் வெளியானது. முதல் நாள் முதல் காட்சியில் இருந்தே அப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்களே கிடைத்தன. விமர்சன ரீதியாக அடிவாங்கிய படம் வசூல் ரீதியாக தப்பிக்குமா என்ற ஆவலோடு இருந்த படக்குழுவுக்கும் கமலஹாசன் ரசிகர்களுக்கும் இந்த ஏரியாவிலும் பலத்த அடிதான் கிடைத்திருக்கிறது. கமலஹாசன் எழுதிய கதையை மணிரத்னம் இயக்க படத்துக்கு தக் லைஃப் என்று பெயர் வைக்கப்பட்டது. 2 பெரிய கலைஞர்கள் 2வது முறையாக இணையும் படத்திற்கு இந்த தலைமுறையிலும் ட்ரெண்டிங் இருக்கும் வார்த்தையை பெயராக வைத்திருக்கிறார்களே என்று பலரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதன் காரணமாக நிச்சயம் இந்த படம் தமிழ் சினிமாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று 2 பேரின் ரசிகர்களும் நம்பிக்கையோடு காத்திருந்தனர். ஜூன் 5இல் ரிலீஸ். படத்தின் ரிலீஸுக்கு முன்னதாக கமலஹாசன் பேசிய ஒரு கருத்து கர்நாடக மாநில படத்துக்கு சிக்கலை உண்டு செய்தது. இதனால் அந்த மாநிலத்தில் மட்டும் படம் ரிலீஸ் ஆகவில்லை. மற்ற இடங்களில் எல்லாம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. கமலின் ரசிகர்கள் ரிலீஸ் நாளினை திருவிழா போல கொண்டாடினார்கள். தியேட்டர்களுக்கு வெளியே பட்டாசு வெடித்து அதக்கலம் செய்துவிட்டு ஆர்வத்தோடு முதல் நாள் முதல் காட்சியில் அமர்ந்தார்கள். படத்தின் ஆரம்பத்தில் சில நிமிடங்கள் மட்டும் ரசிகர்கள் படம் கவர்ந்தது. ஆனால் போக போக ரசிகர்கள் பொறுமையை மணியும் கமலும் சேர்ந்து ரொம்பவே சோதித்து விட்டார்கள். மேக்கிங், திரைப்படம், பெரும்பான்மையான வசனங்கள் என ஒன்றில் கூட எதுவுமே இல்லை என்ற எண்ணம் படம் பார்க்க பார்க்க ரசிகர்கள் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. கடைசியில் படத்தில் ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் ரசிகர்கள். இதனால் முதல் காட்சி முடிந்ததுமே தங்களது நெகட்டிவ் விமர்சனத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நெகட்டிவ் விமர்சனம் மட்டுமின்றி இந்தியன் 2 சந்தித்தது போன்ற இந்த படமும் கடுமையான ட்ரோலை சந்தித்தது. அதாவது ஏகப்பட்ட பில்டப்புகளோடு உருவாக்கப்பட்டிருந்த படத்தின் மைய கதையே த்ரிஷா கதாபாத்திரத்திற்காக கமலும் சிம்புவும் அடித்து கொள்வதுதான் என்பதால் இதனை வைத்து கடுமையான ரசிகர்கள் படத்தையும் கமலையும் மணிரத்னத்தையும் ட்ரோல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சரி, விமர்சன ரீதியாக தான் இப்படி, வசூல் ரீதியாக கண்டிப்பாக தப்பிவிடலாம் என்றுதான் படக்குழு நினைத்திருந்தது. ஆனால் அந்த ஏரியாவிலும் படத்துக்கு அடிதான் விழுந்தது. கர்நாடக மாநிலத்தின் படம் வெளியாகாததால் ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனத்திற்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டது. முதல் நாளில் வசூலில் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவில்லை. அதாவது நேற்று முன்தினம் தமிழில் 13.35 கோடி, ஹிந்தியில் 0.65 கோடி, தெலுங்கில் 1.5 கோடி ரூபாய் வசூலித்து இந்தியாவில் மொத்தம் 15.5 கோடி ரூபாயை தான் படமானது வசூலித்தது. இந்நிலையில் படத்தின் 2வது நாள் வசூல் குறித்த தகவல் இணையத்தில் வெளியாகிப்பட்டு இருக்கிறது. அதன்படி இந்தியா அளவில் மொத்தமாக 7.50 கோடி ரூபாயை தான் அப்படம் வசூலித்ததாக சாக்னில் தளம் குறிப்பிடுகிறது. இதனை பார்த்த ரசிகர்கள் 2வது நாளே படம் படுத்துவிட்டது, இனி அவ்வளவுதான் என்று சோகத்துடன் கமெண்டில் செய்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.